அரசியல் காலம் சூடு பிடிச்சதுலேருந்து யார் 2 பேருக்கு ஆகுதோ ஆகலையோ இதெல்லாம் 2 பேருக்கு நடுவில் போட்டின்னு சொல்கிறாங்களோ இல்லையோ இதெல்லாம் கணக்கே கிடையாது. யார் யாரை வந்து அந்தந்த தொகுதியில் விமர்சிச்சுக்கிறா, எப்படி விமர்சிக்கிறான்றது தான் பெரும் போட்டியாகவே போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட முறையில் அண்ணன் செந்தில் பாலாஜி கரூரை விட்டு கோவை மண்டலம் பக்கம் திரும்பினதும் அங்கே பெரும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. அவரை போட்டு சாடு சாடுன்னு அண்ணாமலை அவர்கள் சாடி இருக்காரு. நீ என்ன சாடுறியா டவுசர் பையா, டவுசரை மாட்டிக்கிட்டு திரி அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அண்ணா ஒரு பக்கம் பயங்கரமாக போட்டு வாங்குன்னு வாங்கியிருக்காரு. என்ன எதுன்னு பார்த்துருவோமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படின்னு நம்ம 4 பேர் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து கேட்கணுன்றது முக்கியமான ஒன்று தான். ஆனால் இதுக்கு இடையில ஏற்கனவே 2 போட்டின்றது கடுமையாக போயிட்டு இருக்கு. ஒன்று திமுக, ஒன்று தாவேக அப்படின்னு நினைப்பீங்க. அது கிடையாது. ஒன்று பாஜக, ஒன்று திமுக. இப்படியான 2 பேருக்கான போட்டி தான் பயங்கரமாக நிலவிட்டு இருக்கு. இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உதயண்ணன், ஒரு பக்கம் நம்ம எடப்பாடி ஐயா, ஒரு பக்கம் ஸ்டாலின் ஐயா, ஒரு பக்கம் எடப்பாடி ஐயா. எடப்பாடியை 2 அம்பு வச்சு டமால் அடிச்சுனுக்கிறாரு. அப்படி அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா தோல்வியோட அந்த விரக்தி, எப்படியாச்சும் ஜெயிச்சிடணுன்ற அந்த ஆதங்கத்தில் என்னென்ன பேசணுமோ தெரியாமல் தனிப்பட்ட முறையான விமர்சனங்களை தொடர்ந்து வச்சிடறாரு. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் இவர் இப்படிலாம் பேசுறாரு, அதெல்லாம் நியாயமா? கலைஞர் ஐயா அவர்கள் வந்து தலைவர், அதை தாண்டி என்னுடைய தந்தை அவரை வந்து நான் வீட்டு சிறையில் வச்சிருக்கேன் அப்படின்னு பேசுறதுலாம் வந்து ஏற்கக்கூடியதா இல்லை. அவருக்கு இங்கே நடந்தது எல்லாமே வந்து வெளிப்படையாக இருந்துச்சு. ஆனால் ஜெயலலிதா எப்படி இருந்தாங்க, 4 இட்லி சாப்பிட்டவங்க 2 இட்லி சாப்பிட்டவங்க எப்படி ஒரு 10 நாளில் 15 நாளில் இறந்தாங்க, அதுக்கான மர்மங்களுக்கான விளக்கம் கிடைச்சதா? அதை தேடுறதுக்கே இவங்களுக்கு என்ன இது கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு இங்கே வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொரோனாலே போய் சேர்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு முதல்வர் அவர்களை. அப்படி சொன்னதும் எல்லார் மத்தியில இருந்தும் ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பிருச்சு. அப்படி கிளம்பினதும் உடனே முதல்வர் ஐயா அது ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்புன்றது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று தான். கோவிட் காலத்தில் நான் எப்படி இருந்தேன்றது எல்லாருக்கும் தெரியும், எந்தெந்த இடத்துக்குலாம் போனேன் அப்படின்றது தெரியும். அப்படி நான் போனாலும் நான் உண்மையை உடைச்சு சொல்கிறேன், நான் அப்படி போனதுக்காக என் மனைவி கிட்ட நான் பெருமளவு ஒரு வாரம் 15 நாள் கிட்ட நாங்கள் பேசவே இல்லை. அவங்க என் மேலே கோச்சிக்கிட்டாங்க. இப்படியான சூழல்லாம் நிறுவச்சு அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை உடைச்சு அவர் உருக்கமாக பேசியிருந்தார். சரி, இது போட்டா இவர் கூட இந்த பிரச்சனை பார்த்தா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் உதயண்ணன் அவர் கூட பரபரப்பான பிரச்சனைகள், பால் டாயில் குச்சிட்டு செத்துருக்க வேண்டியது இப்போ வந்து அவசரம் வாங்குது, அவர் போட்டு உடைக்க அவரு உன என்னை பிடிச்சி அவர் திட்டுறாருங்க, நான் போட்டோவே காட்ட மாட்டேங்க இவர் ஒரு பக்கம். இப்படியான 2 பேருக்கு இடையிலான மோதல்கள் போயிட்டு இருக்கும்போது எங்கடா இடையில பாஜகவை காணமே, அவங்க கூட்டணி தானே அப்படின்னு நம்ம தேடுற நேரத்தில் தான் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் என்ன பண்றாருன்னா, கோவையில் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்ற விரக்தி எதையுமே வெளியே காட்டிக்காம, அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படின்னு பல பேர் போட்டும் அதையும் வந்து அவர் வெளியே காட்டிக்காம அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக இயங்கி வந்தார். அந்த இடத்துல கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த கொங்கு மண்டலமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கையில் எப்பவுமே இருக்கும். அதுவும் முக்கியமாக அதை இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தியே வந்து பாஜகவும் அந்த இடத்துல சில இடங்களில் வளர்ந்துருக்கு. இப்போ அதே மாதிரி திரும்பவும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, அந்த இடத்த திரும்பவும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சூழல் வந்து இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய, அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய விசிக வந்து அந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிபிஎம் சிபிஐ கிட்ட அவங்கெல்லாம் காணாமலே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது இந்த பக்கம் அவரும் வந்து சிபிஐடைய மாநில தலைவர் செயலாளர் அவரும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனை கிளைகள் இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை கிளைகள் இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் இருக்குல்ல, அதை பிடிச்சாகணும், அதுக்கு யார் அங்கே களம் இறக்கலாம் அப்படின்னு சொல்லி திமுக திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அண்ணன் வந்து அந்த பக்கம் மாற்றி விட்டுருக்காங்க. கரூரில் இருந்து அவரை வந்து அந்த பக்கம் மாற்றி விட்டுருக்காங்க. அவரும் வந்து மக்கள் மத்தியில் பேசும்போது என்ன சொல்கிறேன்னா, வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிடச்சிச்சுன்னா உடனே வந்துடுவேன், பஸ் ஸ்டாண்ட் பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் பார்த்துனுக்கிறேன், கிடச்சிச்சுன்னா உடனே வந்துடுவேன், முக்கியமான இடங்களுக்கு வந்து நான் சேர்ந்துருவேன், உழவர் சந்தை இப்படியான பக்கங்களில் தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கு இந்த சூழலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை என்ன கடுமையாக விமர்சிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிலாம் வந்து ஒரு சரியான புரோக்கரு, அவரெல்லாம் வந்து இங்கே இருந்து என்னென்னலாம் வேலை பார்ப்பாரு உங்களுக்கு தெரியும், அங்கேருந்து ஏற்கனவே பயங்கரமாக ஊழல் பண்ணவர் தானே இவரெல்லாம், நெஞ்ச பிடிச்சின்னு போய் படுத்தவர் தானேன்னு சொல்லி பயங்கரமாக விமர்சிச்சுட்டாரு. அதில் காண்டான நம்ம செந்தில் பாலாஜி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் விட்டு வைக்கல. ஐயா, அரவக்குறிச்சி தொகுதியில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா, 1000 ரூபா கொடுத்தது ஊரறிஞ்ச ஒரு உண்மை, இதெல்லாத்தையும் நீங்கள் செய்ய தானே செஞ்சீங்க, நீங்களாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பெருசாக விமர்சித்தார். அதை தாண்டி நீங்களாம் வந்து டவுசர் மாட்டிக்கிட்டு அப்படியே போய் எல்லா இடத்துலையும் திரிஞ்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியும் போட்டு
வாங்கிட்டாருங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வந்து உங்கள் கட்சியே வச்சிருக்குது அப்படின்றத, அதாவது மறைமுகமாக அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்றத போட்டு உடச்சி விட்டார். இதுவே வந்து பெரும் மோதலாக வந்து அவங்க பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அண்ணாமலை அண்ணனுக்கு வந்து சீட்டு கொடுக்கலன்றது வந்து பெரிய வருத்தம் கூடிய ஒன்றா தான் இருக்கு. ஏன்னா அவர் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலேயே வந்து பாஜக அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி பெருமளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து இந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒன்று. அதாவது அண்ணாமலை அண்ணன் வந்து என்னெல்லாம் பண்ணி அதை வெளியே தெரிய வச்சாருன்னு தெரியுமா? சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது, ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறது, டெய்லி வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது, டெய்லி ப்ரெஸ்ஸை சந்திச்சிருவார். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் நீங்கள் பார்த்தீங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? அவர்லாம் வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து மக்களை சந்திச்சிருப்பாரா? அப்படி சந்திக்கவே கிடையாது. ஆனால் இப்போ டெய்லி சந்திக்கிறாரே, அதுக்கான காரணம் என்ன? அப்போ தேர்தல் வந்துருச்சு, உடனே டெய்லி வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழலில் தான் அவர் வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய மனநிலையும் முழுக்க இப்படியான சூழலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தினமும் போய் மக்களை சந்திச்சா தமிழ்நாட்டில் பாஜக வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அதிமுகவுடைய சில கையிலிருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதில் நம்ம கொஞ்சம் முரண்படுறோம். ஏன்னா பாஜக தனிப்பட்ட முறையில் வெளியே தெரியறதுக்கான ஒரு முக்கிய காரணம் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். அதை பற்றி ஐயா துரை வைகோ அவர்களும் வந்து பேசியிருக்காரு. என்னன்னா, அண்ணாமலை அவர்களுடைய உழைப்புக்கு நாங்கள் வந்து மதிப்பு தரோம், ஆனால் மற்ற விஷயங்கள் கொள்கை ரீதியான எதிர்ப்புகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது, ஆனால் உழைப்புக்கு கட்டாயம் நாங்கள் மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த உழைப்பை வந்து மதிக்கணும், அதை வந்து நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து மதிக்கலை அப்படின்றதையும் தெளிவாக எடுத்து சொல்லிட்டாரு. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இவங்களுக்குள்ள எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலை சமாளித்து இவங்களுடைய இந்த கடுமையான போட்டியினால கோவை மக்கள் எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும் ஒரு அரசல் புரசலான அப்படி சொல்லவே முடியாது, ஒரு பெரிய அளவிலான ஒரு வாக்கு மாற்றம் வந்து நடைபெறும் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாவேக்கா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கான அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாமலே இருக்குது, பெருமளவில் வரவேற்பே இல்லாமல் இருக்குது. இந்த அரசியல் களம் சூடு பிடிச்சி ஒரு பக்கம் டிஎம்கே ஏடிஎம்கேவும் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் எல்லார் மத்தியிலையும் வந்து கவனத்தை பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு பெரும் உழைப்பில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் அதுக்கான உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பக்கம் சேர்ந்து எந்த அளவுக்கு தன்னுடைய கவனத்தை ஈர்க்க முடியுமோ அதுக்கான வேலைகளும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. மக்கள் வராங்க, வரல, ஓட்டு போடுறாங்க, போடலை, இதை பற்றின எந்த கவலையுமே கிடையாமல், இந்த பற்றின எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் அவர் என்னன்னா, என் கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன், அதுக்கு இந்த கொள்கைக்கு ஓட்டு போடுறதுனா போடு, இல்லாட்டி எனக்கு போடாத, இல்லை ஒரு விஷம் வாங்கி கூட நான் செத்து போடுறேன், இல்லை நான் போய் என்ன பண்ணுறேன், நான் எங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னா நான் போய் சுடுகாட்டில் நின்று பேசுகிறேன் அப்படின்ற லெவலுக்கு அவர் ஒரு பக்கம் இறங்கிட்டார். ஆனால் தாவேக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கமே வந்து தலை காட்டாமல் இருக்காங்க. ஒருவேளை இவங்க எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கெல்லாம் போகக்கூடாதுன்ற ஒரு கட்டளையில் இருக்காங்களா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்தையும் வந்து இது பெருசாக எழுப்புது. ஏன்னா எங்கேயுமே இவர் வந்து பிஜேபியை விமர்சிக்கிறதுலாம் கிடையாது, சமீபத்தில் விமர்சிக்கிறாரு, அதுதான். அதுவும் இப்போ வந்து படம் வேறு லீக் ஆகிடுச்சா, அதுக்கு வேறு பெரிய பெரும் குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த குழப்பத்துக்கு மத்தியில் இதெல்லாம் சமாளித்து எப்படி பண்ண போகிறாங்க பார்த்தா, அடுத்து அவர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு வந்து கிளம்பிட்டாரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. கன்னியாகுமரிக்கு பர்மிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அங்கே எந்த அளவுக்கான கூட்டங்கள் வந்து சேரும், அங்கேயாச்சும் பேசுவாரா? ஏன்னா கள்ளக்குறிச்சி போனப்போ அவர் வந்து பேசவே இல்லை, முழுக்க சைக்கிள் ஷோ மட்டும் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த இடத்துல பேசுவாரா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இவங்க மத்தியில் இருக்குது. ஆனால் இதுக்கிடையில் இந்த கோவைக்கு வருவோம், நம்ம திரும்ப கன்னியாகுமரிக்கு போய் அவர் எங்கே பேசுவார், கள்ளக்குறிச்சி மாதிரி திரும்பி வந்துடுவாரா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவையை வந்து மறந்துட்டாரோ அப்படின்ற பெரிய சந்தேகங்கள் இருக்குது. அந்த பக்கம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கோ, அந்த பக்கம் அவங்க இருக்கிறவங்களாம் அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு போகாமல் இருக்காரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகளும் இருக்குது. அந்த கேள்விக்கெல்லாம் விஜய் எப்படி பதில் சொல்வார், என்னைக்கு கோவை போய் சேர போகிறாரு, அங்கே பிரச்சாரங்கள் எப்படி மேற்கொள்ள போகிறாரு, அந்த கொங்கு பெல்ட்டில் எப்படி பண்ண போகிறாருன்ற பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புகள் எப்படி பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த களம் எப்படி சூடு பிடிச்சு அந்த கோவை மக்கள் திரும்ப திமுக கைக்கு வருமா, அதிமுக பக்கமே, அதாவது அந்த என்டிஏ கூட்டணி பக்கமே போய் சேருமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.